ரெஸ்பான்சிபிலிட்டி சார், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். அதாவது போடுறதுங்களா கல்யாணத்துக்கு சார்? தங்கம் போடுறது இல்லை சார், பிள்ளைக்கு கொடுக்குறது. போடுறது வேற, கொடுக்குறது வேற. நீங்கள் தயவு பண்ணி வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்லது கெட்டது வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு எப்பயுமே இருக்கும் சார். தங்கம் கையில் இருந்தால் நீங்கள் அவ்வளோ பேர் ஆம்பளை இருக்கோம், இவங்கள்ட்ட கேளுங்க சார். அந்த கான்ஃபிடென்ஸ், லேடிஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது சொத்தோ பேப்பர் டாக்குமெண்ட்டோ கிடையாது சார், தங்கம் மட்டும்தான் சார். அப்படி சொல்லியே தான் அந்த தங்கத்தை மேக்னிஃபை பண்ணி மற்ற இன்னும் சரி வேற எதுவும் சொல்லுங்க, ஆப்ஷன் சொல்லுங்க. இல்ல ஒரே விஷயம் தான், இன்னைக்கு சொசைட்டில இன்னைக்கு ரீட்ஸ் இருக்கு, இன்வைட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க யதார்த்தத்தை இப்ப என்னன்னா தங்கத்தை நீங்க வேலிடேட் பண்றதுக்கு பின்னால இமோஷனல் அப்புறம் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த மார்க்கெட்டையும் அலைவா வச்சுக்கணும். இல்ல சார், அப்படி இல்ல, யதார்த்தம் வேற. எனக்கு நீங்க தாய் குலங்கள்கிட்ட வந்து பேசி பாருங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நீங்க தங்கத்தை கொடுத்து அவங்களுடைய நடை உடை பாவனையை பாருங்க, தங்கத்தை எடுத்துட்டு அவங்களோட தங்கத்தை விட ஒரு MBA டிகிரி இன்னைக்கு பெரிய செக்யூரிட்டி கொடுக்குது. ஆஃப் கோர்ஸ் இருக்கு, உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதையும் கொடுங்க, இதையும் கொடுங்க. இல்ல நான் என்னன்னா, ஆனா இதனுடைய இதனுடைய அமைப்பு வேற. இது வந்து பிரச்சனை என்னன்னா சார், தங்கமும் இருந்தா நல்லதுங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல, தங்கம் இல்லைன்னா பெண்ணுக்கு நம்பிக்கையே இருக்காதுங்கிற இடத்த நோக்கி அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. அதாவது எந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இல்ல சார், தன்னம்பிக்கை தங்கத்துல இருந்துலாம் வராது சார். இல்ல அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் 40% குறைய வாய்ப்பு இருக்குங்க. நான் எப்படி தங்கத்தை வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட இருக்குது? இல்ல என் டிகிரி வந்து குறையவே குறையாது. இல்லைங்க, நான் அதை வச்சு போயிடுவேன். பெண்களுக்கு வந்து படிச்சிருக்காங்க படிக்கிறாங்க செகண்டரி, அவங்க இல்ல அதான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் இல்ல நீங்களே கூட ஒரு மாடர்ன் பெர்ஸ்பெக்டிவ் தான் இனிமே வரணும்னு நான் நினைக்கிறேன்.